ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான மலாய் கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பன்னீர் வச்சு கோஃப்தா பண்ணி அதை ஒரு கிரேவியில் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான், சப்பாத்தி, அதுக்கப்புறம் புலாவுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது ரொம்ப க்ரீமியாக ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். அதோட கலர் இந்த அளவுக்கு மாறுற மாதிரி வதக்குனதுக்கப்புறமா ஒரு 3 பூண்டை வெட்டி சேர்த்துக்கலாம். அதே அளவு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு உள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு 2ஐயும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுலாம். இது கூட ஒரு 10 போல் முந்திரியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் உரித்து ரெடியாக இருக்குது. இது நல்லா மசிச்சுக்கணும். அடுத்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உதிர்த்து விட்டுடலாம். நம்ம கோஃப்தா பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மசித்த உருளைக்கிழங்கு, அதே அளவு நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தான் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடணும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கோஃப்தா பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த இதை சின்ன உருண்டைகளாக ஒரே அளவாக நம்ம உருட்டி வச்சிடணும். இப்போது எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 7-8 போல் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் வச்சுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து இதை மெதுவாக திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையுமே எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காய தக்காளி மசாலா நல்லா ஆறிச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய்,
4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அது கூட வந்து நம்ம இப்போ மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடணும். இது ரொம்ப குயிக்காக பண்ணணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் கருகிடாமல் இருக்கும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி, 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்து முந்திரி பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதனால திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து 1லேருந்து 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதை மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டதுனால ரொம்ப பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இதுதான் வந்து மலாய் கோஃப்தாக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மெத்தி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த மலாய் கோஃப்தாவோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, கிரேவி. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போது ரொம்ப சூடு இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கோஃப்தாவை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் போட்டு கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது முன்னாடியே இந்த பால்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த கிரேவியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஊறிடும். அதனால் நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இதை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்பவே க்ரீமியான மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.